நான் தான் உங்கள் மாலோ டெவல் ரைடர் லோகா. என்னடா இவ காலங்காத்தால தீபாவளி அதுமா எங்கே போயிட்டுருக்காந்தானே பார்க்குறீங்க. நான் வந்து எங்கேயும் போகலங்க. எனக்கு வந்து தீபாவளி அதுமா ஒரு சவுண்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு அமைதியை தேடி போயிட்டுருக்கேங்க. என்னடா இவ போகிறேன்னு சொல்கிறா, எங்கே போகிறேன்னா சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் இப்போ கைலாசநாதர் கோயிலுக்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்கேன். இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. நான் இங்கேருந்து இன்னும் நடந்தே போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் இங்கேருந்து இப்போ பஸ் ஏறி குமரஞ்சாடி போக போகிறேன். ஏன்னா குமரஞ்சாடி தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டு. அங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் நம்ம போக போகிறோம். நான் பேசி பஸ்ஸே வந்துடுச்சு. நம்ம பஸ் ஏறிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றலாம் நான் சொல்கிறேன். பஸ் ஏறியாச்சு. ஆக்சுவலி பஸ்ஸில் யாருமே இல்லை, ஒரு மாதிரி தனியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க நம்ம போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர், 3 பேர், என்னோட சேர்த்து 4 பேர். யார் யாருன்னா நம்ம மாறன், கிஷோர் அண்டு ஜெய். இவங்க தாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நான் ஏறி இருக்க பஸ் வந்து 12M. டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட்டுங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஹலோ காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னாக்கு செம்மையாக ரோல் ஆகுது. உங்ககிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால என்னன்னு தெரில, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ பேசுகிறாளே, இவ என்ன பண்ண போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி ஒரு ட்ராவலருங்க. எனக்கு வந்து ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட நான் ஸ்டோரியாக சொல்ல போகிறேங்க. அதையும் தாண்டி நிறைய என்டர்டைன்மெண்ட்டும் பண்ண போகிறேன். இதோ ஃபஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ட்ராவலில் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பாட்டு கேட்டே போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கேட்டுகிட்டே ஜாலியாக போயிடுவேன். ஸோ அதனால் அப்படியே போகிறது தான். காய்ஸ், நான் பேசி போரூரே வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கன்ட்டு. நான் போரூர் வந்துட்டேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஐயப்பந்தாங்க ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ்ஸோ ஆட்டோ பிடிச்சி போகணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணிட்டேன். இது அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆட்டோ ஏறிட்டேங்க. இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்மளோட கேங்கில் நம்ம வந்து லேட் பண்ணுறதுக்குனே ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம மாறன். நான் வந்து இங்கே கும்மனஞ்சால் ரீச் ஆகிட்டேன். ஆனால் இங்கே யாருமே வரல. ஸோ இப்போ போயிட்டு ஒரு ஜூஸ் போடலான்னு போயிட்டுருக்கேன். ஜூஸையும் குடித்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. நம்ம இப்போ ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. காய்ஸ், நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு பேக் சைட் ஜெய் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்து கிஷோர் வந்து கேமரா பிடிச்சிட்ருக்காங்க. மாறன் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம வந்து பெங்களூர் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 hour இருக்கும். ஆக்சுவலி எனக்கும் மாறனுக்கும் ஒரு போட்டி ஆகிடுச்சுன்னா யார் முதல்ல ஓட்டுறோம் அப்படின்ட்டு. அங்கே வந்து எடுத்த ஸ்பீடு தாங்க, செம்ம ஸ்பீடாக போயாச்சு. அந்த காமெடியை பாருங்கள். கைஸ், இப்படி தான் நாங்கள் மாற்றி நீயா நானான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு ஃபன்னுன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கைஸ், ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் வந்து 500 தான் பெட்ரோல் போட்டோம். ரீசன் எங்களுக்கு 55 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சு. எங்களுக்கு அப் அண்ட் டவுனுக்கு இதுவே ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இப்போ 500 தான் போட்டோம். அப்புறம் நான் என்ன சொல்லணும்னா, இந்த ரோட்டில் நம்மளால் ஸ்பீடு எடுக்க முடியாது. ரீசன் என்னென்னா, ரோடு கொஞ்சம் சரியில்லை. நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் ஸ்லோவாகவே மீடியம் ஸ்பீட்லேயே போகலாம். ஏன்னா ரைடர்ஸ் நான் யாருக்காக அதை சஜஸ்ட் பண்ணுவேன். கைஸ், ஆக்சுவலி நம்ம கிட்ட வந்துட்டோம், ரீச் ஆக போகிறோம். கைஸ், நம்ம ஆக்சுவலி கைலாசநாதர் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே வந்து பிளேஸே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து கதை அடித்தக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் வந்து நந்தி சிலை இருக்குது. பேக் சைடு தான் வந்து டெம்பிள் இருக்குது, கைலாசநாதர் கோயில் இருக்குது. நான் ஏன் இப்போ வந்து நந்தி சிலை கிட்டே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நந்தி சிலை தான் வழிபடணும். ரீசன் என்னென்னா, இங்கேன்னு இல்லை, நம்ம எந்த கோயில் போனாலுமே, எந்த ஒரு சிவன் கோயில் போனாலுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நந்தி சிலையை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவனை போய் கும்பிடணும். ரீசன் என்னென்னா, நம்ம வந்து நந்திக்கிட்ட போயிட்டு நான் வந்து சிவனை கும்பிட போகிறேன்ற மாதிரி பெர்மிஷன் வாங்குற மாதிரி தான் அது வந்து ஒரு இது. ஸோ நான் வந்து நந்தி சிலையை கும்பிட்டாச்சு. இப்போ நான் வந்து சிவனை போய் கும்பிட போகிறேன். இங்கே வெளில குட்டி குட்டியாக ப்ளாகாக தெரியுது. அதெல்லாம் வந்து குட்டி குட்டி சிவன் அதிலலாம் இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பார்க்க.
அது மாதிரி உள்ளெல்லாம் ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சில சிலைகள் உடஞ்சும் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இந்த கோயில் வந்து 7th செஞ்சுரியில் கட்டினது. இந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜசிம்ம பல்லவேஸ்வரன்றத அவர் தான் வந்து கட்டியிருக்காரு. 7th செஞ்சுரியில் கட்டியிருக்காரு. இவர் வந்து ஆக்சுவலி கட்ட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து கட்டி முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட சன் வந்து மகேந்திரவர்மன்றவர் வந்து கட்டியிருக்காரு. உள்ளெல்லாம் குட்டி குட்டி பொந்துமாக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி உள்ளே வந்து ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ள சிற்பம்லாம் வந்து வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நானும் செம்மையாக பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அது மாதிரி உள்ள கருவறைக்குள்ளே, அதாவது கோயிலுக்குள்ளே வந்து என்னென்னா சிவனை வந்து உள்ளே போய் யாரும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதான். நான் வந்து போயிட்டு உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு செம்மையாக பல்ப் வாங்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பல்ப் வாங்கிடாதீங்க. அது மாதிரி வெளில இந்த சிவனை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணாங்கன்னா வந்து வெளில வாட்ரு விழுலும். அதுக்கான ப்ளேஸ் இது தான் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து ஒரு பொந்து மாதிரி பார்த்தேன். சின்ன சின்னதாக ஒரு இது மாதிரி வீடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் காமிச்சல. அதோ இருக்குது பாருங்கள், அந்த பொந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பொந்து. இதுக்குள்ளே வந்து ஒரு பர்சன் போய் உட்காரலாம். ஆனால் வந்து நுழைய முடியல, உள்ள என்னாலே நுழைய முடியல. ஆனால் இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சீரியஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உள்ள கருவறைக்குள்ளே வந்து ஆக்சுவலி வந்து செம்மையாக இருந்துச்சு. உள்ளே வந்து அந்த இது சிலை, சிவன் சிலை ரொம்ப பெருசாக செம்மையாக இருந்துச்சு. அது மாதிரி கருவறை சுற்றி வர்றதுக்கு உள்ளே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்கு 10 rupees பே பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ரொம்ப சின்ன ஓட்டை மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நான் மட்டும்தான் நுழைஞ்சு போக முடியும். அப்படி தான் இருந்துச்சு அந்த 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 ரோலே. நான் வந்து ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே போயிட்டு திரும்பி பார்க்காம தான் உள்ளே போயிட்டு வரணும். நான் திரும்பி பார்க்காம உள்ளே போயிட்டு திருப்பி இன்னொரு அது சின்ன ஒரு நான் சொல்ல பொந்து மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கும். அது வழியாக வெளில வரணும். அது வழியாக வெளில வரும்போது அது இன்னும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளில வந்தேன். நான் வர மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளில வந்தேன். உள்ளே ஆனால் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், டிப்ரெஷன் ரிலீஃப், எல்லாமே ரிலீஃப் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய்.